எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 76வது வீடியோவில் இருக்கோம். இந்த 76வது வீடியோவில் சத்குருவோட புக் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம்ல கண்டினியூஸாக. அதில் 8வது அத்தியாயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 8வது அத்தியாயம் என்னென்னா கர்ம யோகா அண்ட் மென்டல் பாடி. அப்போது 7வது அத்தியாயத்தில் கர்மயோகா அண்ட் ஃபிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல உடம்பில் கர்மயோகா, அதாவது நம்ம பண்ணுற கர்மா எந்த மாதிரி விதத்தில் வருது, அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அது 2 வீடியோவை பார்த்தோம். ஏன்னா அது பெரிய சாப்டர். இது அவ்வளோ பெரிய சாப்டர் கிடையாது. அதே சமயத்தில் அடுத்த சாப்டர் இருக்கே, 9வது சாப்டர் கர்மயோகா அண்ட் ஆஸ்ட்ரல் பாடி, அது ரொம்ப பெருசு. நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த சாப்டரில் என்ன இருக்குன்னா மனசை பற்றினது. இப்போ கர்மாங்கிறது மனசை பற்றினது. அதாவது நம்ம பண்ணுற கர்மா நம்ம மனசை எப்படி பாதிக்குது அப்படின்னு தான் இதில் மெயினாக பேச போகிறாங்க. ஓகே, அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, மனசுங்கிறது மென்டல் பாடி. ஓகே, இந்த மனசு தான் நம்மளை ஆளுமை பண்ணுது. ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா, நம்ம மனசை ஆளுமை பண்ணணும். அதுக்கு தான் முன்னாடியே இதில் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ சத்குருவோட புக்கை ரிவ்யூ பண்ணுறோம். சத்குரு ஒரு பெரிய மகான். அவர் சொன்னதெல்லாம் நம்ம பேசிகிட்டே வரோம், புக் ரிவ்யூவில் படிச்சுக்கிட்டே வரோம். அதில் நிறைய நமக்கு புரிதல் கிடைக்கிது. எக்ஸ்ட்ராவாக நமக்கு நிறைய புரிதல் கிடைக்கிது இல்லைங்கள. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மனசு, இந்த மனசுங்கிற புக்கை இல்லை கர்மாங்கிற புக்கை நம்ம புக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். அதாவது மனசுன்னு 5 வீடியோ போட்டேன், தியானத்தை பற்றி 6 வீடியோ போட்டேன். இப்போ கர்மாங்கிற இதில் இது 17வது வீடியோ கர்மாவை பற்றினதில் மட்டுமே. அதில் இப்போ இந்த புக் ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே பேசி முடித்தாச்சு. அப்போது எனக்கு இதில் என்ன சந்தோஷம்னா, அதாவது நம்ம எப்போவுமே கிராட்டிடியூடோடு இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. நான் கும்பிட்ற அந்த சிவபெருமானும் சக்தி லலிதா பரமேஸ்வரியும் என்னை வழி நடத்திட்டு வராங்க. எனக்கு அதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் என்னென்ன சொல்லணும், என்னென்ன பேசணும் அப்படின்னு ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கால்வாசி மனசுலேயே பிளான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேப்பரில் எழுதினதுக்கப்புறம் இதெல்லாம் முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும், இதுக்கு அடுத்தது வரணும், இது முதல்ல என்னோடய குருமார்களை பற்றி தான் பேசணும். ஈவன் லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி கூட நான் அப்புறம் தான் பேசினேன், 5வது வீடியோவில் தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணுங்கிறது என்னோடய குருமார்களுக்கு. ஏன்னா குருவந்தனம் இல்லாமல் குருமார்களுக்கு நம்ம மரியாதை காமிக்காமல் நம்ம எது பண்ணாலும் சரியாகாதுங்கிற மாதிரி. அப்போது இந்த 50-50 ரூலு, ஃபர்கிவ், ஃபர்கெட்டு, அந்த மாதிரி, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ஸு, அவேர்னஸ்ஸு, அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே முன்னாடியே எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு 50 வீடியோவை பார்த்தாலே அதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம், முக்தி அஷ்யோர்டுங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் சொன்ன விஷயமும் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி, சுலபமான வழியே கிடையாது. அதுக்காக நம்ம தினமும் பிரயத்தனிக்கணும், பாடுபடணும். ஏன்னா சத்குரு சொல்கிற மாதிரி, நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சது, நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச, நமக்கு இதுக்கு முன்னாடினா இந்த ஜென்மத்துக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம். அதில் எல்லாம் என்னமெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், என்னமெல்லாம் கேட்டு வச்சுருக்கோம், என்னமெல்லாம் பதிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாமே நம்மளை வழி நடத்திக்கிட்டு போகும்போது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அதுக்கு வித்தியாசமான விஷயங்கள். ஓகேயா? அப்படி இருக்கும்போது இந்த பிரேக்கிங் த ஹேபிட்டும்பாங்க. இப்போது சிலவங்களுக்கு காலையில் 9 மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிக்கணும் முடியும். ஏன்னா நைட்டு உட்காந்து 12 வரைக்கும் ஏதாவது பண்ணுவாங்க, வேலை செய்வாங்களா இருக்கும். அது நல்ல காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா வீணாக இந்த ஃபேஸ்புக் இந்த சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சேட் பண்ணலாம், டெலிஃபோனில் பேசலாம், என்னவெல்லாம் பண்ணலாம்.
நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். என்ன பண்ணாலும் சரி, அவங்க தூங்குறதே 2 மணியாக இருக்கும், நைட்டு, மிட் நைட்டு. காலையில் எந்திரிக்கிறது 10 மணிக்கு. அப்போது இது வந்து அவங்களோட பழக்கம்னா ஹேபிட். இந்த பழக்கம் நல்லதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும், தெரியாமல் பண்ணலை, தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பழக்கத்தை மாற்றி நைட்டு சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு, அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த பழக்கத்தை பிரேக் பண்ணி உடச்சி எரிஞ்சு அதை நல்ல பழக்கத்தை அந்த இடத்துல கொண்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இதெல்லாம் நினச்சா ஒரு நாளையில் 2 நாளையில் இப்படி சொடக்கு போடுற மாதிரி பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன நமக்கு வேணும்னா, மனசில் திடமான ஒரு உறுதி வேணும். அதான் பாரதியார் சொன்னார், மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நினச்சோம்னா ஒரு நாளையில் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஸ்ட்ராங்காக ஒரு உறுதி எடுக்கிறோம்ல, அதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான் நான் சொன்ன இந்த 50 வீடியோஸ்குள்ளே நான் வேண்டியதெல்லாமே சொல்லியாச்சுங்க. இனிமேல் எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்களும் எல்லாம் கேட்குறீங்க, எல்லா வீடியோஸும் கேட்குறீங்க. நிறைய எனக்கு இப்போ தான் லைஃப்னா என்ன, இப்போ தான் லைஃப் புரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து என்னென்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன சொல்லணும், என்ன பேசணுங்கிறது நானே பேசலைங்க. எல்லாமே இந்த நாக்கில் சரஸ்வதி வந்து உட்காந்து, லலிதாம்பிகை வந்து உட்காந்து பேச வைக்கிறாங்க. ஓகேயா? அதுதான் எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து இந்த சாப்டரில் 8வது சாப்டரில் சத்குருவுக்கு என்ன சொல்கிறதுக்கு, சத்குரு என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே மனசுக்கு அடிமையாயிட்டோம். மனசு, அதாவது நமக்கு உடம்பு இருக்குது, ஒரு மனசு இருக்குது. உடம்புக்கு அடிமை, நம்ம நாக்குக்கு அடிமை, பேச்சுக்கு அடிமை, சாப்பிட்றதுல அடிமை, பார்க்குறதுல அடிமை, எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டோம். போகிறதுக்கு இதுக்கு மேலே மனசுக்கும் அடிமையாயிட்டோம். அப்போ நம்மளாவே நம்ம வாழ்க்கையை நடத்தலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ இப்போ நம்ம மனசு எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் போகுது. அதுக்கு தான் அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, கால் போன போக்கிலே மனம் போகலாமான்னு. அப்போ நம்ம எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறையில் எவ்வளோ தூரம் கொண்டு வர்றோம், அதை எவ்வளோ தூரம் பின்பற்றுறோங்கிறது தான் நமக்கு முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நமக்கு மனசு சொல்லுது, தினமும் ஒரு பிஸா சாப்பிட்டா, இல்லைன்னா தினமும் ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்டா, அப்போ இந்த மனசு நாக்குக்கு அடிமையாயிட்டோம், மனசுக்கு அடிமையாயிட்டோம். மனசு சொல்லுது, அந்த பக்கமாக போகும்போதெல்லாம், இந்த கடையில் நல்ல மில்க் ஷேக் இருக்குது, ஒன்று குடிச்சிடலாம், கையில் காசு இருக்குது, குடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிமையாகிறவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கடை பக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு மனசு தடுமாறுது. அப்போது அதை சாப்பிடும்போது, அதை குடிக்கும்போது எவ்வளோ தூரம் அது நம்ம உடம்பை பாதிக்குதுன்னு போலும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அவ்வளோ தூரம் நம்ம நாக்குக்கு அடிமை, மனசுக்கு அடிமை, பேச்சுக்கு அடிமை, நம்ம பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிட்டோம். ஓகேயா? அது மட்டும் இல்லை, நம்ம இதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பாஸ்ட்டில், நம்ம கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நமக்கு ஞாபகமாக சின்ன வேண்டாத விஷயம் கூட ரொம்ப ஞாபகமாக மனசில் உள்ளே போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி, வருங்காலத்தை பற்றி நினைக்கும்போது அது போய் நிறைய அப்படியே கற்பனையிலே ஓடுறோம். கற்பனையில் பிளானிங் வேணும். ஆனால் சும்மா கற்பனை பண்ணிகிட்டு இருந்ததுனால வேலைக்கு ஆகாது. ஓகே? அப்போது அந்த பழைய ஞாபகத்துலேயும் புதுசாக வரப்போகிற வாழ்க்கையோட கற்பனையிலையுமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே தவிர இந்த நிகழ்காலத்தில் நம்ம வாழறதே இல்லை. ஆக்சுவலாக இந்த முக்தி வேணும்னா, கர்மா இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வாழ வேண்டியது இந்த நிகழ்காலத்தில். லிவ் இன் த ப்ரெசன்ட் மோமெண்ட். ஆனால் அது நம்ம அந்த மாதிரி பழகவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். ஏதோ அப்படியே போகுது. அதுதான் இந்த கர்மா வந்து நம்மளை பயங்கரமாக
இந்த ஸ்தூல உடம்புலையும் பாதிக்குது, சூட்சும தேகத்துலேயும் பாதிக்குது. சூட்சும தேகம்னா நம்ம மனசுலேயும் ஆஸ்ட்ரல் பாடியையும் பாதிக்குது. அந்த ஆஸ்ட்ரல் பாடி அடுத்த சாப்டரில் நிறைய சொல்லியிருக்கார், எப்படியெல்லாம் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம எப்படி வாழணும்? இந்த நிமிஷத்தில் வாழணும், இந்த க்ஷணத்தில் வாழணும், இந்த நிமிஷத்தில் இந்த ப்ரெசன்ட் ஸ்டேஜில் வாழணும், இந்த தருணத்தில் வாழணும். ஆனால் இதை மட்டும் நம்ம செய்யறதில்ல. ஒன்று பழசில் இருக்கோம், இல்லைன்னா புதுசில் இருக்கோம். இந்த நிமிஷத்தில் வாழணுங்கிறது அதை மட்டும் நம்ம மறந்துடுறோம். அதனாலேயே நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. அதனால தான் நமக்கு நிறைய நெகட்டிவ் கர்மாஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த நெகட்டிவ் கர்மாஸ் நம்மளை உடம்புலையும் பாதிக்குது, மனசுலையும் பாதிக்குது. மனசையும் நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறது இந்த நெகட்டிவ் கர்மாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரியில் மனசை எப்படி டிசைட் பண்ணியிருக்கோம், அதாவது எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்? 4 விதமாக டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சூப்பர் கான்ஷியஸ், கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து முடிச்சிட்டோம். ஈஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி பார்க்குறாங்க? ஈஸ்டர்ன் கல்ச்சர்னால் எப்படி? நம்ம இந்தியா மாதிரி கிழக்கே இதில் கலாச்சாரத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னா, மனசையே 4 விதமாக பிரிச்சுருக்காங்க. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது புத்தா மனசை 4 விதமாக சொல்கிறார். அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இது நமக்கு புதுசு. ஓகேயா? இது ரெண்டாவது, கௌதம புத்தர் பாலி லாங்குவேஜை தான் படிச்சிருக்கார். அவர் பேசினதெல்லாம், அவர் உபதேசம் கொடுத்ததெல்லாம் பாலி மொழியில். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் பாலி மொழி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் புத்தர் பாலி மொழியில் தான் எல்லாமே பேசியிருக்காரு. இப்போ தான் அந்த பாலி மொழியில் எழுதி வச்சதெல்லாம் தமிழாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேயா? அப்போ இந்த 4 வார்த்தை புத்தர் உபயோகித்தது, மனசை பற்றி பேசும்போது 4 வார்த்தைகள் உபயோகித்தது அந்த பாலி மொழியில் தான் நம்மளும் படிச்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தைகள் உண்டு, தமிழ் வார்த்தைகளும் இருக்கலாம். ஆனால் அந்த புத்தா சொன்ன வார்த்தைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்கியை பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ புத்தா மனசை 4 விதமாக சொல்கிறார். ஒன்று விஞ்ஞானா, அது பாலி லாங்குவேஜ். ஓகே, விஞ்ஞானா. அந்த விஞ்ஞானாங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, காக்னிஷன். இந்த காக்னிஷன்னா என்னென்னா, நம்ம அறிவை சேகரிக்கிறோம். அதாவது நமக்கு முன்னவே தெரியும், மனசுங்கிற ஒரு பாகம் நம்ம ஐம்புலன்களால் வர்ற இன்ஃபர்மேஷனை உள்ளே போயிட்டே இருக்குது. அது தெரிஞ்சும் போகுது, தெரியாமலும் போகுது. நம்ம அன்றைக்கி சத்குரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, ஒரு 100 மீட்டர் ரோட்டில் நம்ம நடந்து போனோம்னா இந்த பேக்கரியிலேருந்து வர்ற ப்ரெட்டு வாசனை நமக்கு தெரியும், அதனால் அது பிடிக்குது. அதனால் நம்ம ப்ரெட்டு எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ பேக்கரி இருக்குது அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் நமக்கு தெரியாமல் அந்த ரோடில், அந்த 100 மீட்டர் ரோட்டில் எவ்வளவோ வாசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. செண்டு வாசனை, சாக்கடை நாத்தம், நல்லது கெட்டது எல்லாம் வருது. அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். அது சப்கான்ஷியஸ் லெவலில் போயிட்டே தான் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம இந்த ஐம்புலன்களாலேயும் சேகரிக்கப்பட்ட அறிவு, அதுதான் காக்னிஷன், அதுதான் விஞ்ஞானா. இந்த வார்த்தைகள்லாம் நான் ட்ராகில் போடுறேன், அது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சான்யானா என்ன? ரெகக்னிஷன்னா என்ன? அதாவது ஒன்றிலேருந்து இன்னொன்று வித்தியாசப்படுத்தி பார்க்குறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சத்குரு அழகாக சொல்கிறாரு. அதையும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த 4 வார்த்தையை சொல்லிவிட்டு பாக்கி அதையும் சொல்கிறேன். விஞ்ஞான, அதாவது சான்யா, அதாவது ரெகக்னிஷன். 3வது வேதனா. இந்த வேதனானா சென்சேஷன். வேதனானா என்ன? சென்சேஷன். ஓகே, சென்சேஷனுங்கிறது எப்படி? அதாவது ஒரு ஃபீலிங், அதாவது நம்ம மனசில் உண்டாகிற சுகதுக்கங்கள், அதுதான் வேதனா. இப்போ நம்ம காலில் இப்போ ஒரு கல் விழுந்துருச்சு, ஐயோ வலிக்குது
மனசு ரொம்ப வேதனைப்படுது. அப்போ மனசு வேதனைப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அதே வேதனை தான் இது. அந்த வேதனைப்படுதுன்னா என்ன? மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, மனசு ரொம்ப துக்கமாக இருக்குது, மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம். அதுதான் மனசு வேதனையாக இருக்குது. அப்போ அது வேதனைனா சென்சேஷன், இல்லாட்டினா மனசில் உண்டாகிற விகாரங்கள், ஃபீலிங்ஸ். 4வது சங்காரா. இந்த சங்காராங்கிறது ரியாக்ஷன்னா என்னென்னா, நம்ம எப்படி ஒரு 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 விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். கண்ணு முன்னாடி கூட நடக்கணும்னு இல்லை, வேறு எங்கேயாவது நடந்தால் கூட நமக்கு அது தெரிய வரும்போது, நம்ம புத்திக்கு எட்டும்போது, நம்ம மனசில் அது எட்டும்போது, நம்ம அதுக்கு எப்படி பிரதிகரிக்கிறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆனால் அதுதான் சங்காரா. அப்போது இதில் இதுக்கு சத்குரு கொடுக்குற எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆள் சத்தம் போட்டு பேசுகிறாரு, சத்தம் போட்டு யார் பேரையோ சொல்லி பேசுகிறாரு. அப்படி பேசும்போது முதல் இந்த விஞ்ஞானாங்கிறது காக்னிஷன். காக்னிஷன்னா என்ன? நம்ம அந்த ஆள் கத்துறது, அந்த ஆள் பேசுகிற பேச்சு நம்ம காதில் விழுது, காது வழியாக அது சப்கான்ஷியஸ் லெவல் ஆழ் மனசுக்கு போகுது, அதாவது நம்ம மனசுக்குள்ளே போகுது, பூந்துக்குது. ஓகே. 2வது ரெகக்னிஷன், சான்யா. ரெகக்னிஷன்னு சொல்லும்போது அது முன்னாடியே நம்ம நிறைய சத்தங்கள் உள்வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உபயோகப்படுத்தி இது ஒரு ஆளோட பேச்சு சத்தம், ஒரு ஆளோடன்னு மட்டும் இல்லை, இன்னாரோட பேச்சு சத்தம் அப்படின்னு வரைக்கும் நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ரெகக்னைஸ் பண்ண முடியுதுன்னா என்ன? அதாவது இது குயில் கூவுற சத்தம் கிடையாது, நாய் குறைக்கிற சத்தம் கிடையாது, பூனை கத்துற சத்தம் கிடையாது, பசு போடுற சத்தம் கிடையாது. இது மனுஷனோட சத்தம். அதுவும் அந்த ஆள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இது இந்த ஆள் போடுற சத்தம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக புரியுது. அதுதான் ரெகக்னிஷன். 3வது வேதனான சென்சேஷன். அப்போது ஒரு ஆள் இப்போ ஒரு ஆள் நம்ம வீட்டில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கார், சத்தம் போட்டு பேசிகிட்டே இருக்கார். அதனால் சில சமயம் அந்த ஆள் இப்போ ஒரு ஆள் என்ன திட்டினார்னா எனக்கு அது எந்த மாதிரி சென்சேஷன் கொடுக்கும்? மனசுக்கு வேதனை உண்டாக்கும். ஏன் இவர் எப்போ பார், அது நம்ம அப்பாவாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம பையனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஏன் இந்த ஆள் இப்படி என்னை பற்றி எப்போ பாரு ஏதாவது குத்த சொல்லிகிட்டே இருக்கார், சண்டை வலிக்க பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ மனசுக்கு ஒரு வேதனை. அதே சமயத்தில் வேறு யாராவது நீ இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்க, ரொம்ப நல்லா இருக்குது, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லைன்னா நீ வீடை நீட்டாக வச்சுருக்க அப்படின்னு நம்மளை பற்றி புகழ்ந்து சொல்லும்போது அதுக்கு என்ன சென்சேஷன்? சந்தோஷம். அப்போ இந்த சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் வர்றது தான் வேதனை. 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் என்ன? சங்காரனா இப்போ ஒரு ஆள் என்ன திட்டுறாரு, இல்லைன்னா ஒரு ஆள் என்ன புகழ்த்தி பேசுகிறாருன்னா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், அதுதான் சங்காரா. இப்போ இந்த சங்காராங்கிறபோது நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம கண் எதிர்க்க நடந்தாலும் சரி, நமக்கு அது கண்ணு கெட்டாத இடத்துல நடந்தாலும் நமக்கு அதை பற்றி தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம எப்படி அந்த 4வது ஸ்டேஜில் ரியாக்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளோட கர்மாவே நமக்கு ஆரம்பிக்குது. அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, எல்லாத்துக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் என்னவெல்லாம் நடக்குது, நல்லது கெட்டது எல்லாம் நடக்குது, மாறி மாறி வருது, சுகம் துக்கம்ங்கிறது மாறி மாறி வருது. அப்படி வரும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு பல விஷயங்கள் புரியுது. அதாவது பல கர்மாக்களை நம்ம செஞ்சு வைக்கிறோம். அதாவது பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி. அப்போது நம்ம எப்படி நெகட்டிவ் கர்மாக்களை சேர்க்குறோங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறது ஜாஸ்தி ஆகுது.
அதாவது தப்பான விதத்தில் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை ஆற்றுறோம். ஓகே, அதுதான் நமக்கு இந்த கர்மாவில் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உண்டான வழி. அப்போ என்ன பண்ணணும்? கர்மாவே நமக்கு வேண்டாம், கர்மாவை எல்லாம் அடித்து உடைக்கணும், கர்மா இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் நம்மளை புகழ்த்தினாலும் சரி, இகழ்ந்து பேசினாலும் சரி, நல்லதாக சொன்னாலும் சரி, கெட்டதாக சொன்னாலும் சரி, நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசித்து லிவ் இன் த ப்ரெசன்ட் மோமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கடைசியில் ஒன்று தாங்க. ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம்ங்கிற மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது நடக்குது. நம்ம கர்மாக்கள் நமக்கு வந்து சேருது. அப்புறம் எப்படி அது பாதிக்குதுன்னா எல்லா விதத்துலேயும் பல விதத்துலேயும் நம்மளை பாதிக்க தான் செய்யுது. ஓகேயா? அதாவது பாசிட்டிவ் கர்மானா நமக்கு நல்லது நடக்குது, நெகட்டிவ் கர்மானா கெட்டது நடக்குது. ஓகே, அது ஒன்று. டிசைட்ஸ் லைஃப். அது அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து எதுலேயுமே இந்த ஸ்ட்ராங்காக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு கூடாது அப்படிங்கிறார். ஸ்ட்ராங்காக, அதாவது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எது மேலேயும் ரொம்ப ஆழமாக பாசம் பற்றுதல் வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி இதை எனக்கு கண்டாலே பிடிக்கிறதில்ல அப்படின்னு வெறுக்கவும் கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம இப்போ காலையில் டிஃபன் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன இட்லி எனக்கு கண்டாலே ஆகாது, இன்றைக்கி உப்புமாவா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அதை வெறுக்கவும் கூடாது. இன்றைக்கி மத்தியானம் என்ன சிக்கன் பிரியாணியா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய போடு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது நமக்கு பிடித்த சிக்கன் பிரியாணி ஆனாலும் நமக்கு பிடிக்காத உப்புமா ஆனாலும் ரெண்டையும் ஒரே விதத்தில் பார்க்க கற்றுக்கணும், ரெண்டையும் ஒரே விதத்தில் பார்க்கணும். இந்த உப்புமா சிக்கன் பிரியாணியெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் எவ்வளோ நடக்குது. ஓகே, அதெல்லாம் நடக்கும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அப்போ ரொம்ப லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு கூடாது. லைக்ஸ்னால் இஷ்டம், டிஸ்லைக்ஸ்னால் வெறுப்பு. அப்போ எதுலேயுமே 100% இஷ்டமும் வேண்டாம், 100% வெறுப்பும் வேண்டாம். நம்ம நியூட்ரலாக இருக்கணும். அந்த நியூட்ரலாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குவானிமிட்டி. சத்குரு என்ன சொல்கிறாரு? லைஃப்பை அப்படியே ஏற்றுக்க பழகிக்கோங்க. ஈக்குவானிமிட்டியோடு பாருங்கள், ஈக்குவானிமிட்டியோடு வாழுங்க. நான் இதில் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வேண்டி இருக்குங்க. நம்ம ஒன்றும் ஹிமாலயாஸில் போய் தனியாக ஒரு குகையில் போய் வாழ போகிறதில்ல. நமக்கு இந்த இல்லற வாழ்க்கை தான் இந்த ஜென்மத்துக்கு முடிவாயிடுச்சு. நம்ம கூட சுற்றி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி தானும் முடிவாயிடுச்சு. அவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தான் பேசுகிறாங்கன்னு முடிவாயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் பேசுகிறாங்க. நம்மளுக்கு வேதனை தர்ற மாதிரி, நெஞ்சை குத்தி வலித்து எரிகிற மாதிரி, பிச்சு போடுற மாதிரியும் ஆளுங்க பேசுகிறதுக்கு நம்ம வீட்டிலே இருக்காங்க. அப்போ பேசும்போது நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறத வச்சு தான் நம்ம கர்மாவை நம்ம தீர்மானிக்கிறோம். அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்ன விதத்தில் வேணாலும் நம்மளை வேதனைப்படுத்தட்டும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம கர்மா, நம்ம நாளைக்கு நம்ம கர்மாவை தான் வச்சு அனுபவிக்க போகிறோம். அவங்க அனுபவிக்க போகிறதில்ல, அவங்க நம்மளோட கர்மாவை ஷேர் பண்ண வரப்போகிறதில்ல, ஷேர் பண்ண முடியவும் முடியாது. ஓகேயா? அதனால் சுக துக்கம் ரெண்டையும் ஒரே சரிசமமாக பாவித்து ஈக்குவானிமிட்டியோடு வாழ்ந்தால் நமக்கு எப்போவுமே ஒரு மனசுக்காவது நிம்மதி கிடைக்கும். மனசு நிம்மதி மட்டும் இல்லை, நம்மளுக்கு நெகட்டிவ் கர்மா சேராமல் இருக்கும். அப்போது அதை ட்ரை டு அக்செப்ட் லைஃப் வித் ஈக்குவானிமிட்டி அப்படின்னு சத்குருவும் சொல்கிறார். லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷமான காரியம் நடந்தாலும் அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்காமல், எவ்வளோ ரொம்ப துக்கமான ஒரு காரியம் வந்தாலும் அப்படியே சோர்ந்து போகாமல் ரெண்டையும் சரிசமமாக. அதுக்கு தான் நான் அன்றைக்கே ஒரு வீடியோ போட்டேன், விட்னஸ் மோடு. என்ன நடந்தாலும் ஒரு விட்னஸ் மோடில் இருங்க, அவ்வளோதான்.
அப்போது இன்னொன்று, அப்போ சத்குருவோட அதே சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சாப்டர் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் அதையே எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஐ கோட். சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, வித் ஈக்வானிமிட்டி யுவர் என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கர்மா பிகின்ஸ் டு கொலாப்ஸ். With equanimity, our entire structure of karma begins to collapse. இந்த begins to collapseனா என்னென்னா, அதாவது அந்த ஒரு கட்டடம் கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். அதாவது இடிஞ்சு தரமட்டமாகிடுச்சு. அப்போது சத்குரு என்ன சொல்கிறாரு, உங்கள் கர்மாக்களை எல்லாம் இடித்து தரமட்டமாக ஆக்கணும்னா, உங்களுக்கு முக்தி வேணும்னா இதெல்லாம் தான் வழி. இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தது தான். என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் இதெல்லாம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த சத்குருவோட புக்கு ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக புரியுது இல்லையா? அதுதான் நான் ரொம்ப சந்தோஷமாக இதை செஞ்சிட்ருக்கேன். அதாவது நமக்கு என்ன வேணும்? All it takes is our willingness to experience everything the way it is. நான் அதனால தான் அந்த சென்டென்ஸ் அப்படியே படித்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதையே நம்ம வாசித்து காமிக்கலாமேன்னு இந்த நோட் புக்லேயும் எழுதி வச்சுருக்கேன். அதாவது it all it takes is our willingness to experience everything the way it is. See, நம்ம குடும்பத்திலே சிலவங்க நமக்கு அனுசரித்து போகிறாங்க, சிலவங்க எப்போ பார் நம்மள்கிட்ட எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க, சிலவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சிலவங்க நம்மளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் சரி, நம்ம லைஃப் இவ்வளோ தான், நம்ம லைஃப் இந்த ஜென்மத்தில் இவங்களோட தான் வாழணும் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு பேசாமல் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் வாயை மூடிட்டு இருந்தோம்னா அதுதான் இருக்கிறதுலே நல்லது. ரெண்டாவது, எதோடையும் அப்போ ரொம்ப விருப்பும் வேண்டாம், ரொம்ப வெறுப்பும் வேண்டாம். விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கை. அதை தான் நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம், தாமரையில் தண்ணின்னு. அவ்வளோதான், சிம்பிள். தாமரையில் தண்ணி மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு. அதே மாதிரி எதுக்குமே ரெசிஸ்டன்ஸ் வேண்டாங்க. அதாவது வாழ்க்கை இந்த நீரோட்டத்தில் அந்த எதிர்நீச்சல் போட வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? எதிர்நீச்சல் போடக்கூடாது. எதிர்நீச்சல் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம டயர்ட் ஆகிடுவோம். வாழ்க்கை போகிற ஓட்டத்திலே, அந்த வாழ்க்கையோட ஓட்டத்திலேயே நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். எப்போ நம்ம எதிர்நீச்சல் போட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு வாழ்க்கையும் கஷ்டமாகுது, நம்ம கர்மாவும் ஜாஸ்தியாகிட்டே வருது. அதை இன்னொரு விஷயம் சத்குரு என்ன சொல்கிறாரு, நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அதுக்கு நாம் தான் காரணம். இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ எந்தோ ஒரு ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நெகட்டிவ் கர்மா தான் நமக்கு இந்த வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குது. இல்லை இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, சந்தோஷமாக இருக்கும்போது யாரும் கர்மாவை பற்றி நினைக்க மாட்டாங்க. மற்றவங்கள குத்தம் சொல்ல யோசிக்க மாட்டோம், மற்றவங்கள குறை சொல்ல மாட்டோம். எப்போ நமக்கு கஷ்டம் வருதோ அப்போ தான் மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறோம் இல்லையா? அப்போது இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணும். ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்ன? நான் என்னோடய லைஃப் இப்போ இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் சந்தோஷமாக இருக்கேன், இல்லைன்னா இவ்வளோ தூரம் துக்கத்தில் இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மட்டும் நினச்சா போகிறோம். மற்றவங்க காரணம்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு கர்மா ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே மற்றவங்க மேலே பழி போடுறதுல ரொம்ப சந்தோஷம், அதில் ஒரு நிம்மதி. அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போன வீடு சரியில்லை, ஹஸ்பண்டு நம்மள்கிட்ட அன்பாக இல்லை, நமக்கு ஆதரவாக இல்லை, மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சினர் அங்கே இருக்கவங்க மற்றவங்க யாருமே நமக்கு ஒத்து வராத ரீதியில் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஹஸ்பண்டை குறை சொல்லக்கூடாது, மாமியாரை குறை சொல்லக்கூடாது. அதாவது நான் வாங்கி வந்த வரம், சிம்பிளுங்க. நம்ம நிறைய இடத்துல அதை பேச கேட்டிருக்கோம். நான் வாங்கி வந்த வரம் இவ்வளவு தான். நான் வாங்கி வந்த வரம்னா யாரும் அங்கே வரம் கொடுக்கவும் இல்லை, நம்ம வாங்கவும் இல்லை. என்ன பண்ணுறோம்? அதாவது நான் வாங்கி வந்த வரோன்னா நம்ம செஞ்ச கர்மா,
நான் செஞ்ச கர்மா எனக்கு இப்போ திருப்பி அடிக்குது, அவ்வளோதான். அப்போ கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு மற்றவங்கள பழி சொல்லாமல் அதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதத்துவம் நம்மளே ஏற்றுக்கணும். அதுதான் நமக்கு வேணும். ஓகேயா? நான் கல்யாணத்துக்கு முன்னே நான் சிட்டாக பறந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், கிளி மாதிரி இருந்தேன். இப்போ பாரு, இந்த ஆளை கைப்பிடிச்சி இந்த ஆள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. அப்படி மற்றவங்க மேலே பழி போட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறதோட உத்தரவாதத்துவம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம செஞ்ச கர்மாவனால தான் நம்ம அப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைங்களேன். அதை வாய மூடி அனுபவிக்கிறோமா, அதை எப்படி சண்டை போட்டு தீர்க்குறோமா, அல்லது அந்த அந்த சிச்சுவேஷன்லேருந்தே வெளியே வர பார்க்குறோமா, வெளியே வரலாமா, வர்றதா, வர்றது சரியா, அதெல்லாம் வேறு விஷயம். அதை பொறுத்து தான் நமக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்க போகுது. அப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சது நல்லது கிடைக்கும்போது நம்மளா எல்லாம் என்னால் அப்படிங்கிறோம். நான் செஞ்ச புண்ணியம். கெட்டது நடக்கும்போதெல்லாம் மற்றவங்கள குறை சொல்கிறோம்ல, அது தப்பான விஷயம். அதுக்கு சத்குரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறார். 2 சின்ன குட்டி கதை சொல்கிறாரு. அதையும் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது ஏபி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏபியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பாலிய ஸ்நேகிதர்கள். பாலிய ஸ்நேகிதர்கள் மட்டும் இல்லை, அவங்க 3 தலைமுறையாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், குடும்பமாகவே அவங்க ரொம்ப ஒன்றா இருந்திருக்காங்க. ஓகேயா? இப்போது ஏயோட தாத்தா இறந்துட்டார், பியோட தாத்தாவும் இறந்துட்டார். ஒரு நாள் இந்த ஏ அவங்க வீட்டில் இந்த பழைய புஸ்தகம் தாஸ்தாவேஜுகள்லாம் பொடி தூசி தட்டி எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும்போது, இந்த பழைய பெட்டியெல்லாம் எடுத்து என்றைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை தூசி தட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு ஒரு டைரி கிடைக்கிது. அந்த ஏயோட தாத்தாவோட டைரி. அப்போ அந்த டைரியில் எழுதியிருக்காரு, நான் இந்த பியோட தாத்தாவுக்கு 1,00,000 ரூபா கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு டேட்டு போட்டு எழுதி வச்சுருக்காரு. இது யாருக்கும், ஏக்கும் தெரியாது, பிக்கும் தெரியாது. ஏயோட தாத்தாவும் சொல்லலை, பியோட தாத்தாவும் சொல்லலை. 2 தாத்தாக்களும் செத்துட்டாங்க. இப்போது இந்த ஏக்கு இந்த டைரி முகாந்திரமாக இது தெரிய வருது. அப்போ அந்த டைரி எடுத்துகிட்டு ஓடுறான் பி வீட்டுக்கு. வீட்டை போய் சொல்கிறான், இந்த பாரு, நம்ம 2 பேரும் காலங்காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அதனால் நீ அந்த 1,00,000 ரூபாய்க்கான வட்டி கொடுக்க வேண்டாம், ஆனால் 1,00,000 ரூபா முதல்ல மட்டுமாவது எனக்கு திருப்பி தரணும். ஏன்னா எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த பணம் இது, டைரியில் எழுதி வச்சுருக்காரு, எங்கள் தாத்தா கைப்பட எழுதி வச்சுருக்காரு, நீ கொஞ்சம் எனக்கு திருப்பி தரியாப்பா அப்படின்னு. பி என்ன சொல்கிறான், போய் வேலையை பார் போ, எங்கள் தாத்தா ஒன்றுமோ உங்கள் தாத்தாட்ட வாங்கினாராம் 1,00,000, இப்போ நான் திருப்பி கொடுக்கணுமா, எனக்கு என்னடா தலையில் எழுத்து. அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் போச்சு, 3 தலைமுறையாக வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் போச்சு. வேறு வேலை இல்லை, உன் வேலையை போய் பாரு, இல்லைன்னா நீ என் தாத்தாட்ட போய் கேளு, ஏன் என்கிட்ட கேட்குறேன், நானும் கடன் வாங்கினேன், அப்படி தானே பேசுவான். ஓகே, இது ஒரு சீன். இன்னொரு சீனு சத்குரு தான் இதையும் சொல்கிறாரு. அதாவது பிக்கு ஒரு நாள் இப்படி ஒரு தாத்தாவோட அவன் தாத்தா, ஒரு தாத்தா இல்லை, அவன் தாத்தாவோட ஒரு டைரி கிடைக்கிது. அதில் அவருக்கு, அந்த தாத்தாவுக்கு எங்கேயோ ஒரு 2 கிரவுண்டு இடம் வீட்டோட இருக்கிறதா தெரிய வருது. ஆனால் அவர் உயிலெல்லாம் எழுதி வைக்கலை. இந்த தாத்தாவோட பையன் பேர்லேயோ இந்த பேரம்பேர்லேயோ யாரோட பேர்லேயும் எழுதி வைக்கலை. ஜஸ்ட்டு ஒரு 2 கிரவுண்டு இடம் ஒரு வீடோட தாத்தா பேரில் இருக்கிறதா இவனுக்கு தெரிய வருது. அப்போ இவன் என்ன பண்ணுவான், டைரி எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷமே வக்கீலை போய் பார்ப்பான். சார், நாளைக்கே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், இது எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி, இது வேறு யாருக்கும் போகக்கூடாது, இது எனக்கு தான் வரணும் அப்படின்னு அவன் கேஸ் போடுவான். லட்சக்கணக்காக செலவு பண்ணி கேஸை வாதாடுவான், கேஸில் ஜெயிக்க பார்ப்பான். ஏன்னா அந்த தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு அடுத்தது வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது இந்த 2 சிச்சுவேஷனையும் பாருங்கள். அதுதான் சத்குரு சொல்கிறார். முதல் சிச்சுவேஷனில் தாத்தா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இவனுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு கை கழுவுறான். 2வது சிச்சுவேஷனில் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி கண்டவங்களும் எடுத்து சாப்பிட்றக்கூடாது, இது எனக்கு தான் வரணும், நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லி அதுக்காக சண்டை போடுறான், செலவு பண்ணுறான். அப்போ இங்கே அவனோட பொறுப்பை கை கழுவி விடுறான். இங்கே அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு அருகதைப்பட்டதோ இல்லையோ அதை வாங்கணும்னு ஆசைப்படுறான்.
ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நம்ம எப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நமக்கு இந்த நெகட்டிவ் கர்மாலாம் சேருது. அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் மனசு தான் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ மனசு நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷனை பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அந்த நெகட்டிவ் கர்மா பாசிட்டிவ் கர்மாலாம் வரும். ரெண்டாவது இந்த நெகட்டிவ் கர்மா நம்மளை இப்படி தான் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ நம்ம லைஃப் இப்போ இங்கே இருக்கிறது நம்மளோட நம்ம தான் அதுக்கு 100% பொறுப்பு. அதை மட்டும் நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, அதை எப்படி கைகாரியம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதாவது கடைசியாக சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஆரம்பிக்கிறதும் இதே தான், முடிக்கிறதுலேயும் இதுதான். அதாவது மனசுங்கிறது நம்மளோட உடைமை. ஓகே, அதுக்காக நம்மளே மனசாக மாறிடக்கூடாது. சரி, நமக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, தலை இருக்குது, மூளை இருக்குது, அது மாதிரி நமக்கு ஒரு மனசு இருக்குது, அவ்வளோதான். அப்போது அந்த அதுக்குன்னு மனசு போகிற போக்கிலே மட்டும் நம்ம போயிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான் சத்குரு சொல்கிறார். அப்போது சத்குரு இன்னொரு விஷயம் சொல்லுவார், அதை நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன், அவரோட சத்தத்திலே அவரோட வாய்ஸ்லேயே நான் கேட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக, அதாவது ஆணித்தரமாக பேசுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த பாடி அண்ட் ஐ எம் நாட் ஈவன் மை மைண்ட். அதாவது நான் சொல்கிறது இந்த உடம்பு இல்லை, நான் இந்த ஸ்தூல உடம்பு அல்ல. அப்போ நான்கிறது மனசும் அல்ல. ஏன்னா மனசை பற்றி நிறைய பார்த்துட்டோம். மனசுங்கிறது பழைய இதெல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சுருக்க ஒரு கிடங்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ நான் பாடியும் இல்லை, இந்த ஃபிசிக்கல் பாடியும் இல்லை, நான் மனசும் இல்லை. அப்போ நான் யார்? ஹூ ஆம் ஐ? இதுதான் ரமண மகர்ஷியோடையும் அட்வைஸ். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் கண்டுபிடி, ஹூ ஆம் ஐ. அப்போ நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராகவும் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஹூ ஆம் ஐனா இந்த உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, நமக்கு உள்ளே இருக்க அந்த ஜீவாத்மா தான் நான். நான்கிறது என்னோட ஆத்மா, அது என்னோட ஜீவன், அதனால் அதுக்கு ஜீவாத்மான்னு பேர். அந்த ஜீவாத்மா எங்கேருந்து வந்தது? பெரிய ஒரு ஆத்மாவோட ஒரு துகள். அந்த பெரிய ஆத்மாவோட பேர் தான் பரமாத்மா. அப்போ அந்த பரமாத்மாங்கிறது நம்ம வேறு பேரில் கடவுளுங்கிறோம், பிரபஞ்சங்கிறோம், காஸ்மாஸ்ங்கிறோம், யூனிவர்ஸுங்கிறோம், அண்டம்ங்கிறோம், பேரண்டம்னு சொல்கிறோம், சிவன்கிறோம், பார்வதிங்கிறோம், அம்பாளுங்கிறோம், பல 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 பேர்களில் நம்ம கூப்பிட்றோம். அது பரமாத்மா, பெரிய ஆத்மா. அதில் ஒரு சின்ன சின்ன துகள் தான் நம்ம எல்லாரோட உடம்புலையும் இருக்குது, அது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த சாப்டரை. அப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நிறைய தடவை போட்டு கேளுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பை சுலபமாக்கிறதுக்கு உண்டான வழிகள். அதாவது இனிமேலாவது நெகட்டிவ் கர்மாஸை செய்யாமல் இருக்க நிறைய வழிகள் இருக்குது இதில். அதெல்லாம் நம்ம கேட்டு உடனே நம்ம லைஃப்பில் அதை கடைபிடிக்கணுங்க. யாருக்கு வேணாலும் சொல்லலாம். நான் இப்போ பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை எவ்வளோ தூரம் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், நான் எவ்வளோ தூரம் அதை கடைபிடிக்கிறேங்கிறத வச்சு தான் நமக்கு லைஃபு நல்லபடியாக போகும். ஓகே, அதுதான் நமக்கு வேணுங்கிறது. அப்போ வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லபடியாக சிம்பிளாக அழகாக நெகட்டிவ் கர்மா இல்லாமல் வாழ்ந்து எல்லாருக்கும் இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய மனமார்ந்த பிரார்த்தனை. கடவுள் நம்மளை அனுகிரகிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க வளமுடன்.